சுதந்திர இந்தியாவில் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களும் தன்னுடைய சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறார்களா, சுதந்திரத்தோடு வாழ்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கலைஞர் மத்தியிலே 1974 ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கிராம நிர்வாகத்தினுடைய அமைப்பு முறை ஆங்கிலேயருடைய காலத்தில் 1895 ஒரு சட்டத்தினை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்திற்கு பெயர் மெட்ராஸ் பரம்பரை கிராம அதிகாரிகள் சட்டம். மெட்ராஸ் பரம்பரை கிராம அதிகாரிகள் சட்டம். அந்த சட்டம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராம எல்கையை உருவாக்கி அந்த கிராம எல்கைக்கு உள் கரணம் என்ற ஒரு கணக்கரையும் தலைவர் என்ற ஒருவரையும் நியமித்து அந்த தலைவர் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வரி வசூலை எல்லாம் பண்ணி கப்பமாக ஆங்கிலேயருக்கு கட்ட வேண்டும். இதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட அந்த அமைப்புக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சட்டம்தான் அந்த சட்டம். 1895 ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டம். இதில் கிராமங்களில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நெறிமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உயர் ஜாதியை சார்ந்தவராக இருக்க வேண்டும், நிலம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருடைய பரம்பரை தான் இந்த தலைவர் பொறுப்பில் வர வேண்டும் என்று அந்த 1895 சட்டம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்த படியில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர் கணக்கராக வர வேண்டும், கர்ணம் என்று சொல்லக்கூடிய கணக்கராக வர வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. இதில் எங்கே அடிமைத்தனம் இருக்கிறது என்று கேட்டால், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிகள் இருக்கிறதா, ஜாதிய அடுக்குகள் இருக்கிறது அல்லவா, அவர்களை எல்லாம் இவர்கள் எதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், தங்களுடைய நிலத்தினை பராமரிப்பதற்காக வேண்டும், நிலத்திலே அவர்கள் பணியாற்றுவதற்காக வேண்டியும், அந்த கிராம எல்கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய குளங்கள் நீர்நிலையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நீரை பகிர்ந்து அளிப்பதில் அந்த மனித ஆற்றல் இருக்கிறது அல்லவா, உழைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த உழைக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆக சமுதாயத்தில் உயரடுக்கில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கணக்கெழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக கருதப்படக்கூடிய வகையில் அந்த அமைப்பு இருந்தது. இதில் சமுதாயத்தில் என்ன இடர்பாடு வருகிறது என்று சொன்னால், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த கிராம தலைவரை அணுகியே வாழ வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது, தீர்வு காண வேண்டியது யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உயர் ஜாதியை சார்ந்த அந்த தலைவராகத்தான் இருக்கிறார்கள். ஆக ஒரு தனிப்பட்ட இந்திய சுதந்திர நாட்டில் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உரிமையை நேரடியாகவே எடுத்து சொல்லி உரிமையை பெறுவதற்குரிய வாய்ப்பு அங்கே தடைபடுகிறது. அது எவ்வாறு தடைபடுகிறது என்று சொன்னால், உயர் ஜாதி மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தான் நடத்த வேண்டும் என்ற நடக்கும் என்ற ஒரு சூழல் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இதை கவனித்தான் தலைவர் அவர்கள் இதற்கு ஒரு மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். சுதந்திர இந்தியாவில் கிராமங்கள் முழுமையாக சுதந்திரம் பெற்றதாக இருக்கிறதா என்று சொன்னால், ஆங்கிலேயருடைய 1895 சட்டத்தின் கீழ் அங்கேயும் ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி 1974 ஒரு குழுவினை நியமித்தார். அந்த குழு யாருடைய தலைமையில் இருந்தது என்று சொன்னால்,
திரவியம் என்று சொல்லக்கூடிய ஒரு IAS அதிகாரியுடைய தலைமையில் பொறுப்பாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர் எந்த நிலைப்பாட்டை உடையவர் என்று சொன்னால் சமுதாய சிந்தனை அதிகமாக உடையவராக இருந்திருக்கிறார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் களைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் அடிமைத்தனம் தென்படுகிறதோ அத்தனையும் அறுத்தறிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்திருக்கிறார். அதனால்தான் அவர் இந்த கமிட்டியினுடைய முக்கிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அந்த நேரத்தில் தமிழ்நாடு கிராமப்புற அலுவலர்கள் பணி விதி என்ற ஒரு விதியினை 1975 மே மாதம் 17 நிறைவேற்றினார். அதன்படி என்ன நடந்தது? கிராமங்கள் தோறும் தனித்தனியாக கிராம அதிகாரிகளை நியமித்து அந்த அதிகாரிகளை அரசாங்கமே நியமித்து ஏற்கனவே பரம்பரையாக வந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களை நீக்கிவிட்டு அரசு பணியாளர்களாகவே கிராம நிர்வாக அதிகாரியாக என்ற ஒரு பொறுப்பினை கொடுத்து, இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழ்நாடு அரசினுடைய தேர்வாணையின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களை நியமித்தார்கள். அவர்கள்தான் இப்போதும் தமிழகத்தில் கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி என்ற ஒரு பொறுப்பை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள்தான். அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்று சொல்லியும் உயர் ஜாதியினுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்களை விடுபட செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியதன் காரணமாக இப்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையாக இருந்தாலும் சரி, அவருக்கு செய்யப்பட வேண்டிய அரசு சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நேரடியாகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஒரு அரசு அதிகாரி என்ற முறையிலே இந்த கிராம நிர்வாக அதிகாரிகளை அணுகுவதற்கு உரிய சுதந்திரம் இந்த மக்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் அவர்கள் 1975 மே மாதம் 17 நியமிக்கப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் தான். இதற்கு முன்னால் பரம்பரை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது ஒருவரை நியமித்து விட்டால் அவருக்கு பிறகு அவருக்கு பின்னால் வரக்கூடிய அவருடைய பரம்பரையில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மாவட்ட துணை ஆட்சியாளரை பொறுத்ததாக இருந்திருக்கிறது அந்த சட்டத்தில். அவ்வாறு நியமிக்கப்படும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் அந்த பொறுப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி பலரும் நீதிமன்றம் கூட சென்றதாக வரலாறு இருக்கிறது. அப்போ ஒரு கிராமத்தை ஆள்வது ஒரு குடும்பத்தால் தான் ஆள வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு சுதந்திர இந்தியாவில் அது ஏற்புடையதா என்ற ஒரு கேள்வி கலைஞரிடத்தில் வந்ததின் காரணமாகத்தான் கிராமங்களை நிர்வகிக்கக்கூடியது நேரடி அரசு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிராம நிர்வாக அதிகாரியை கலைஞர் அவர்களால் 75 உருவாக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.